ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு தரமான மலையாள கிரைம் த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் உயிர். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்க ஒரு பகுதியில் ஒரு கிணத்துக்குள்ளேருந்து அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணோடைய உடலை போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அடையாளம் தெரியாத பெண் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்கள யாராவது கொலை பண்ணி அந்த கிணத்துக்குள்ளே போட்டு போயிட்டாங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் மர்மங்கள் என்ன, இப்படி பல கேள்விகளுக்கு போலீஸ்காரங்க பதில் தேடி போகிறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஆஃபீஸரான படத்தோட ஹீரோ எப்படிதான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாரு, கடைசியில் கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாரன்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பல இடங்களில் நாம் கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியாத பல ட்விஸ்ட்டுகளோட சொன்ன படம் தான் இந்த உயிர். ஆக்சுவலாக இந்த படம் பேஸ்ட் ஆன் எ ட்ரூ ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மினி தியேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் நோக்கி வந்துட்டு இருக்க ஒரு ட்ரெயினில் ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு பையன், ஒரு குட்டி பாப்பா, இப்படி அண்ணன் தங்கச்சிக்கு 2 பேரும் தான் அப்பா அம்மாவோட சந்தோஷமாக அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த தங்கச்சி பாப்பாவோட தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துட்டு வராங்க. கொஞ்சம் இந்த ஃபேமிலி கண்ணசந்த நேரமாக பார்த்து சீட்டில் இருந்த தங்கச்சி பாப்பாவை காணோம். இதை அண்ணன் பார்த்ததும் அவங்க அப்பா அம்மா கிட்ட கத்துறான், பாப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி கத்த. உடனே இவங்க எல்லாரும் அந்த ட்ரெயின் முழுக்க தேடுறாங்க. எங்கே தேடியும் தங்கச்சி பாப்பாவை காணோம். அவ்வளோதாங்க, அந்த தங்கச்சி பாப்பா மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணா இப்போ கரண்ட்ல ஒரு நபர் தூக்கத்துலேருந்து அலறிக்கிட்டு எந்திரிக்கிறாரு. இவர் தாங்க சின்ன வயசுல தன்னுடைய தங்கச்சி பாப்பாவை ட்ரெயினில் மிஸ் பண்ண அண்ணங்காரன். அவன் இப்போ நல்லா வளர்ந்துட்டான். இவன் தான் அந்த படத்தோடைய ஹீரோ. இவனுடைய பேர் அஜிப் ரஹ்மான். கேரளா கர்நாடகா பார்டரில் இருக்க ஒரு சின்ன ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயா ஜாயின் பண்ணியிருக்கான். இவனும் இவனுடைய ஒய்ஃபும் போலீஸ் குவார்டர்ஸில் தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஜாயின் பண்ணியிருந்தாலும் சின்ன வயசுல ட்ரெயினில் மிஸ் பண்ண தான் தங்கச்சியோட நினைவு ராத்திரியானா வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் உஷாரா இருந்தா தங்கச்சி மிஸ் ஆயிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தினம் நம்ம ஹீரோ தான் தங்கச்சியை நினைக்காத நாளே இல்லை. இப்போ ஹீரோ புதுசாக இவர் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டேஷனுக்கு தான் போறாரு. அதே ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிளாக ஜாயின்ற ஒரு நபர் வேலை பார்க்குறாரு. இவர் நம்ம ஹீரோக்கு ஒரு மென்டார் மாதிரி கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாரு. இந்த ஜாயும் ஹீரோ இருக்கக்கூடிய அதே போலீஸ் குவார்டர்ஸில் பக்கத்தில் தான் ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கும் இவரோட ஒய்ஃபும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னும் இவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ இப்படி ஜாயும் குழந்தை இல்லைன்ற ஒரு கவலையோட தான் அந்த ஊரில் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹெட் கான்ஸ்டபிள் தான் இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ இவங்க வேலை பார்க்குற ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி இவங்க ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் கிணத்துல ஒரு பெண்ணுடைய சடலம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி கால் பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ தான் டீமை கூட்டிட்டு பாடி கிடைச்சிருக்க அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிருக்காரு. அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணுடைய உடல், அந்த பெண்ணுடைய கையில ராஜுன் பச்சை குத்தி இருக்கு. இந்த பெண் யாரு, கிணத்துல இவங்க தவறி விழுந்துட்டாங்களா, இல்ல இவங்கள யாராவது கொண்டு இந்த கிணத்துல போட்டாங்களான்னு சொல்லிட்டு பல கோணங்கள்ல நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. குறிப்பா அந்த பெண்ணுடைய கையில ராஜுன் பச்சை குத்தி இருக்குல்ல, அது கர்நாடகால பச்சை குத்தி இருக்கு. ஸோ இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது, கர்நாடகால இருந்து மைக்ரேட் ஆகி இங்க வந்திருக்கலாம். அந்த கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் பக்கத்துல ஒரு பில்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த பில்டிங் ஒர்க்ல சித்தாலா இவங்க வேலை பார்த்து இருந்திருக்காங்க. அவங்க கிட்டலாம் இவங்களுடைய போட்டோவை காமிச்சு இவங்க யாரு, இவங்களுடைய வீடு எங்க இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ போய் விசாரிக்கும் போது தான் இறந்து போன இந்த பொண்ணுடைய பேர் ஷோபா. இவங்க கணவர் ராஜுவோட தான் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல இவங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு அட்ரஸை கொடுத்து அனுப்புறாங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்குறாரு. அந்த வீட்டில் யாருமே இல்லை, சில ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த ஃபோட்டோஸில் இறந்து போன அந்த லேடி தான் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 குழந்தைங்க, 8 வயசுல ஒரு பையன், 4 வயசுல ஒரு பொண்ணு. இப்படி குடும்பமாக தான் இந்த ஷோபான்ற லேடி இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ மர்மமான முறையில் கிணத்துல விழுந்து இறந்து பாடியை கிடைச்சிருக்காங்க. இவங்களுடைய குழந்தைங்களையும் அந்த வீட்டில் ஆளை காணும், ஹஸ்பண்ட் ராஜுவையும் காணும். இப்போ அந்த ராஜுன்றவன் யாரு, அவன் எந்த ஊரை சேர்ந்தவன், எங்கேருந்து வந்திருக்கான், இப்படி பல கோணங்களில் விசாரிக்கும் போது தான் அவன் கர்நாடகாவில் இருக்க ஒரு கிராமத்துல இருந்து தான் குடும்பத்தை கூட்டிட்டு இங்க வந்திருக்கான்னு தெரிய வருது. இந்த ராஜுவோடைய போட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஹெட் கான்ஸ்டபிள் ஜாயும் கிளம்பி கர்நாடகாவில் இருக்க அந்த கிராமத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு டீ கடையில ராஜுவோடைய போட்டோவை காமிச்சு இவன் யாரு, எங்க இருக்கான்னு தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்க
இவன் இந்த ஊரை சேர்ந்தவன் தான், சினிமால ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவன் அப்படின்ற மாதிரி அந்த டீ கடையில இருக்கவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அதே டீ கடைக்கு ராஜுவும் வரான். அங்கதான் அவன் சுத்திட்டு இருந்திருக்கான். ராஜுவை போலீஸ்காரங்க கையுங்களமா பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்சு அவனை கூட்டிட்டு பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது கர்நாடகால இருந்த நீயுனுடைய மனைவி குழந்தைங்கள்லாம் எப்படி நீங்க கேரளாக்கு வந்தீங்க இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு வர, அதுக்கு இந்த ராஜு என்ன சொல்றானா, நானே என் மனைவி ஷோபா குழந்தைங்களோட எங்க கிராமத்துல சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுடைய தொழிலே பொம்மை செஞ்சு விற்கிறதான், வியாபாரத்துல ரொம்ப நஷ்டம், பொழைக்க வழியே இல்லை. இப்படி இருக்கும்போது தான் ஷோபாக்கு புவனேஷ்னு ஒரு சொந்தக்கார பையன் இருந்தான். அவன் கேரளால எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து என் குடும்பத்தையும் அவங்க கூட்டிட்டு வர சொல்லிட்டான். அவனுடைய பேர் புவனேஷ். புவனேஷ் தான் என்னையும் என் மனைவி குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு கேரளால இருக்க இந்த ஊருக்கு கூட்டு வந்தான். இங்க வந்ததுமே அவன் வேலை பார்த்த அதே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல எனக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்தான். ஆனா எனக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்துச்சு. தினமும் குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு லேட்டா தான் வருவேன். இதுக்கிடையில புவனேஷ் தினமும் நான் இல்லாத சமயமா பார்த்து என் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தான். ஒரு நாள் நைட் நான் மது போதையில வீட்டுக்கு லேட்டா வரும்போது வீட்டுக்குள்ள என் மனைவி ஷோபாவும் அந்த புவனேஷும் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுமே என்னால் தாங்க முடியல. இதுக்கு மேலேயும் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை கூட்டிட்டு நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டேன். அங்கேயும் இந்த புவனேஷ் விடாம வந்துட்டான். நானும் என் ஒய்ஃப் கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என் பசங்களை கூட்டிட்டு என் சொந்த ஊருக்கே வந்துட்டேன். அப்படின்ற மாதிரிலாம் இந்த ராஜு தன்னுடைய சோக கதையை சொல்லிட்டு வர, அவனை கூட்டிட்டு நேராக இப்போ மார்ச்சுரிக்கு போயிட்டு ஷோபாவுடைய பாடியை காட்டுறாங்க. அவ்வளோதான், தன் மனைவி இறந்து பாடியா இருக்கிறத பார்த்துட்டு இவன் கத்தி கதறி அழுகுறான். இவளுடைய இறப்புக்கு காரணம் கண்டிப்பா அந்த புவனேஷா தான் இருக்கணும். அவன் தான் இவனை தனியா விட்டு போயிருக்கணும். அதை தாங்கிக்காதேவ கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டா போல அப்படின்ற மாதிரி கத்தி கதறி அழுகுறான். சரி சரி அழுவாத, உன்னுடைய பசங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த ராஜுவை பார்த்து கேட்க, அதுக்கு இந்த ராஜு, அன்னைக்கு கோவத்துல என் பசங்களை கூட்டிட்டு வந்துட்டேன், ஆனா என்னால என் பசங்களை சரியா பாத்துக்க முடியல. ஸோ அதனால பெல்லூர்ல என்னுடைய தங்கச்சி இருக்காங்க, அவங்க கிட்ட என் குழந்தைங்களை பார்த்துக்க சொல்லி விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். மனைவி இறந்துட்டா, குழந்தைங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இவனை பார்க்கவே ஒரு மாதிரி பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகேடா, நாளை பின்ன ஏதாவது விசாரணைனா கூப்பிடுறோம், அப்போ வந்துரு அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து ராஜு அனுப்பிடுறாங்க. ராஜு போன கொஞ்ச நேரத்திலே ஃபாரன்சிக் டீம்ல இருந்து டாக்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காரு. அப்படி டாக்டரை கூப்பிட்டு ஷோபாவோடைய பாடியை செக் பண்ணதுல அவங்க கிணத்துல விழுந்து சாகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க. யாரோ அவங்கள மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிணத்துல தள்ளி விட்டுருக்கணும். ஸோ இது சூசைட் கிடையாது, மர்டர் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, அப்ப கண்டிப்பா அந்த கள்ளக்காதலன் புவனேஷ் தான் ஷோபாவை கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த புவனேஷ் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ராஜுவோடைய ஃபேமிலில இருந்து அவங்களுடைய அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ராஜு ஸ்டேஷனுக்கு வந்து போனானாமே, அவன் எங்க இருக்கான், ரொம்ப நாளா அவன் எங்க வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் வந்து கேட்க, எது உங்க வீட்டுக்கு ரொம்ப நாளா வரலையா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்களுடைய பசங்களை வெள்ளூர்ல இருக்க அவங்க அக்கா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு வந்திருக்கானே, என்னங்க சொல்றீங்க, அவங்க பசங்களை பார்த்தே நாங்க பல வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்தினருக்கு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஷோபா ராஜு இவங்கெல்லாம் ஃபேமிலியா எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இதுல இருக்கானே இவன் தானே உங்க பையன் ராஜு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இவன் எங்க பையன் ராஜுவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்துல இருக்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்க, ஆஹா ராஜுன்ற பேர்ல ஒருத்தனை கூட்டு வந்தமே, அவன் நம்ம கிட்ட அவன் தான் ராஜுன்னு பச்சையா போய் சொல்லிட்டு மொத்த ஸ்டேஷனே ஏமாத்திட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன பண்ண தெரியாம முழிக்கிறாங்க. மேலதிகாரிகள் கூப்பிட்டு கிழிக்கிறாங்க. ஒரு பொண்ணுடைய மர்டர் கேஸ்ல பிடிபட்ட ஒருத்தனை அவன் ஏதோ சென்டிமெண்டா பேசினானா அழுதானா, அவன் விட்ட கதையெல்லாம் கேட்டு அவனை நம்பி விட்டீங்களா, என்ன பண்ணுங்களே தெரியாது, இந்த பொண்ணுடைய கொலை கேஸில் அவன் தான் பிரைம் சஸ்பெக்ட், அவன் எங்கே இருந்தாலும் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ தான் டைமை கூட்டிட்டு தான் தான் ராஜுன்ற மாதிரி போய் சொல்லிட்டு போனால அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது தான் அவன் ஒரு பாரில் சீட் ஆடிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிய வருது. உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிறாங்க. ஏன்டா டேய், எங்களே நல்லா ஏமாத்தி நீ தான் ராஜுன்னு நம்ப வச்சிட்டல, அவனை என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்கிற, இல்லைன்னா கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கஸ்டடியில் நம்ம ஹீரோ தான் தான் ராஜுன்னு ஏமாத்தினால அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் இங்கே தான் அவன் பல உண்மைகள் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவன் இதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட சொன்ன அந்த கதையில் புவனேஷ்னு ஒரு கேரக்டர் வந்தால அவன் தான் தான் ஒய்ஃப் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அவனும் என் ஒய்ஃபும் சேர்ந்துட்டு என் குடும்பத்தையே நாசம் பண்ணாங்கன்ற மாதிரிலாம் சொன்னால அந்த புவனேஷ் தாங்க உண்மையிலே ராஜு. அண்ட் இந்த கதையை சொல்லிட்டு இருக்க இவன் தான் உண்மையான புவனேஷ். இந்த புவனேஷும் ஷோபாவும் சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃபேமிலிக்கே தெரியாம லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய காதலை ஏற்றுக்காத அந்த குடும்பம் இவங்களை பிரித்து ஷோபாவை ராஜுன்ற நபருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஷோபாவும் இந்த காதலை மறந்துட்டு ராஜு கூட கர்நாடகால இருக்க அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது தொழில ஏகப்பட்ட நஷ்டம், ராஜு வேற குடிகாரன் ஆயிட்டான். 2 பசங்களை வச்சுட்டு
பொழைக்க வழியே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்ற விஷயம் இந்த புவனேஷ்க்கு தெரிய வந்ததும், இங்க வாங்க நான் உங்களை பாத்துக்கிறேன், உன் ஹஸ்பண்ட் நானே வேலை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவன் தான் அந்த குடும்பத்தை கூட்டிட்டு கேரளாவுக்கு வந்து எல்லா உதவிகளும் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமும் ராஜு திருந்தாம குடி போதிலே தினமும் வீட்டுக்கு லேட்டா வர இந்த சுச்சுவேஷனை இந்த புவனேஷ் யூஸ் பண்ணியிருக்கான். ஒரு நாள் நைட் வழக்கம் போல ராஜு ஃபுல் போதையில லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கு முன்னாடியே புவனேஷ் வீட்டுக்கு வந்து ஷோபா கூட ஒன்னா தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கான். இத போதையில இருந்த ராஜு பார்த்ததுமே ஒரு மாதிரி பயங்கர எமோஷன் ஆகி இதுக்கு மேலே இந்த குடும்பத்தில் இருக்க வேணாம் சொல்லிட்டு அவன் அந்த வீட்டை விட்டே போயிட்டு இருக்கான். இப்படி ராஜு வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த புவனேஷ் சோபாவை கூட்டிட்டு குழந்தைங்களோட வேற ஒரு ஊருக்கு போயிட்டு செட்டில் ஆயிருக்கான். தன்னுடைய பழைய காதலி கிடைச்சிட்டா, தனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பக்கத்து ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல ஷோபா மட்டும் தான் இருக்காங்க. 2 குழந்தைங்களை காணோம். பசங்க எங்க போனாங்கன்ற மாதிரி இந்த புவனேஷ் கேட்க, நீனவோ பசங்களுக்கு நிஜாப்பா மாதிரி பேசிட்டு இருக்க, பசங்களை ராஜு வந்து கூட்டு போயிட்டாரு, போனா போகட்டும், நல்லதுதான், நாம நிம்மதியா வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஷோபா சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க புவனேஷால பொறுத்துக்க முடியல. நீ என்னடி இப்படி இருக்க, என்னதான் அந்த குழந்தைங்க ராஜுவோட குழந்தைங்களா இருந்தாலும் நான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அப்பாவா தான் இருந்தேன், உன்னால அப்படி குழந்தைங்களை விட்டு இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கோவத்துல ஷோபாவை பிடிச்சி தள்ளி விட, அப்ப பக்கத்துல இருந்த செவுத்துல ஷோபாவுடைய தலை இடிச்சு ஸ்பாட்லயே கீழே விழுந்து இறந்து போயிருக்கா. இப்படி ஆக்சிடென்ட்லாம் பிடிச்சி தள்ளதுல ஷோபா கீழே விழுந்து இறந்து போனதும் அதிர்ச்சியான இந்த புவனேஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பாடியை தூக்கிட்டு யாருக்கும் தெரியாம பக்கத்துல இருக்க பதார் கொண்டு போயிட்டு எரிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கேன் முழுக்க பெட்ரோல் எடுத்துக்கிட்டு பாடியும் தூக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா கொளுத்தத்துக்கு போக, அப்ப அந்த ராத்திரின்னு பார்த்து ஊர் திருவிழா, ஊர்க்காரங்கெல்லாம் அந்த வழியா போயிட்டு இருக்காங்க. ஊர்க்காரன் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பதாருக்கு நடுவுல ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணத்து மேல ஷோபாவுடைய பாடியை சாஞ்சாப்புல வச்சுட்டு இவனும் மறைஞ்சிக்கிறான். ஊர்க்காரங்கெல்லாம் அந்த வழியா போனதுக்கு அப்புறம் பாடியை கொளுத்திடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பழனிச்சு கிணத்து மேல உட்கார வச்சிருந்த ஷோபாவுடைய பாடி அப்படியே தவறி கிணத்துக்குள்ள விழுந்திருக்கு. எப்படி அன்னைக்கு ராத்திரி இதுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த புவனேஷ் சொல்ல, ஒரு வழியா குற்றவாளி அவன் செஞ்ச குற்றத்தை அவனையும் ஒத்துக்கிட்டான். ஷோபாவை இவன் தான் கொலை பண்ணிருக்கான்னு தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேஸும் க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் பக்கத்தூர்ல இருந்து இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால். இந்த மாதிரி பெல்லூருன்ற காட்டு பகுதியில முழுசா எரிஞ்ச நிலையில ஒரு சடலம் கிடைச்சிருக்கு. அந்த சடலம் கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு டீம் போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஃபுல்லா ஒரே எலும்பு கூடு தான் இருக்கு. பக்கத்துல ஒரு ராந்தல் விளக்கும் இருக்கு. இந்த ராந்தல் விளக்கை யூஸ் பண்ணி தான் பாடியை கொளுத்திருக்காங்க. இந்த பாடி யாரோடதுன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டீம் அனுப்பி ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கிடைச்ச ராந்தல் விளக்கு இருக்குல்ல, அதுவும் ஒரு க்ளூ தான். ஸோ அதை வச்சு இந்த விளக்கை எங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கோணத்தில் விசாரிக்கும் போது தான் அந்த ராந்தல் விளக்கு அதே ஊரில் இருக்க ஒரு பர்டிகுலர் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுவும் 10 ராந்தல் விளக்கை வாங்கிட்டு போயிருக்காங்க. யார் வாங்கிட்டு போனதுன்னு பார்த்தா சினிமா ஷூட்டிங்னு சொல்லிட்டு ஒரு படத்தோடைய க்ரூ தான் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த படத்தோடைய செட்டுக்கு போயிட்டு இந்த ராந்தல் விளக்கை நீங்கள் எப்போ வாங்கினீங்க, யார்கிட்ட வாங்கினீங்க, யாரை வச்சு வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் ஆர்ட் டைரக்டர்ல வேலை பார்த்துருந்த இந்த புவனேஷ் இவன் தான் வாங்கியிருக்கான். ஆல்ரெடி ஷோபாவோடைய கொலையில இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. இப்போ பெல்லூர்ல கிடைச்ச அந்த அடையாளம் தெரியாத பாடி, அதுக்கு பக்கத்துல இருந்த அந்த ராந்தல் விளக்கு, அதை வச்சு அந்த கொலையும் இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. திரும்பவும் நம்ம ஹீரோ இவனை பிடிச்சி விசாரிக்கிறாரு. உண்மையை சொல்லு, அங்க அடையாளம் தெரியாம கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சடலம் ராஜுவோடைய தானே? ராஜு அன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு போயிட்டான்னு நீ சொன்னல, அது உண்மை கிடையாது, நீ தானே அவனை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, வேற வழி இல்லாம இப்போ புவனேஷ் திரும்பவும் அவன் சொன்ன கதையில சில திருத்தங்களோட உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்குள்ள போறான். அந்த ஃபிளாஷ்பேக்ல இந்த புவனேஷ்க்கும் ஷோபாக்கும் கள்ள தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு குடிகாரனான ராஜுக்கு தெரிய வந்ததும் ஒரு நாள் நைட் ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு கோவப்பட்டிருக்கான். அந்த கோவத்திலே ராஜுக்கும் புவனேஷ்க்கும் பயங்கரமான ஒரு கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த சண்டையோட முடிவில் ஷோபா ஒரு கயிறு எடுத்து கொடுத்து அவனை உயிரோட விடாத, அவன் கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி ராஜுவை கொலை பண்ண ஷோபா சொல்லியிருக்கா. புவனேஷும் அந்த கயிறில் ராஜுவோடைய கழுத்தை சுருக்கி கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். இப்படி புவனேஷும் ஷோபாவும் சேர்ந்து ராஜுவை கண்டதுக்கு அப்புறம் அந்த பாடியை தூக்கிட்டு பக்கத்துல பெல்லூருன்ற அந்த காட்டுப்பகுதி கொண்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம எரிச்சிடலான்னு கொண்டு போயிருக்காங்க. அங்க போனதுமே சினிமா ஷூட்டிங்காக வாங்கின ராந்தல் விளக்குல ஒரு விளக்கை எடுத்துட்டு போயிட்டு ராஜுவோட பாடியை கொளுத்த பயன்படுத்திருக்காங்க. இப்போ தவறுதலா இவங்க 2 பேருடைய கையிலையும் தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த ராந்தல் விளக்க தவறு எங்கே கீழே போட்டிருக்காங்க. இப்படி ராஜுவோட உடலை ஷோபாவும் புவனேஷும் சேர்ந்து கொளுத்திட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க.
அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் போயிட்டு இவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி ஊரை நம்ப வச்சு குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இந்த கதையெல்லாம் இந்த புவனேஷ் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் சரி, அதான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ராஜுவை கொண்டுறீங்க, அதுக்கப்புறம் எதுக்காகடா நீ ஷோபாவை கொண்டுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேள்வி கேட்க இந்த இடத்துல தாங்க படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னதான் இடைஞ்சலாக இருந்த ராஜுவை கொண்டதுக்கப்புறம் இவங்க குடும்பமாக சந்தோஷமாக வாழலான்னு பார்த்தா, ஆனால் ஷோபாக்கு தன்னுடைய பழைய காதலனான புவனேஷ் கிடைச்சிட்டான்ல, இவன் தான் குழந்தைங்களோட சொந்த கிராமத்துக்கே போயிட்டு சந்தோஷமா வாழணும், ஊர் பேர் தெரியாத இந்த ஊர்ல இருந்து நாம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருக்கா. ஆனா புவனேஷை பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் ஷோபா ராஜுவோடைய மனைவி. நாளைக்கு இவங்க சொல்ற மாதிரி சொந்த ஊருக்கு போனா எல்லாரும் இவனை தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அது பிரச்சனை தான் போய் முடியும், சொந்த ஊருக்கெல்லாம் வேணா நம்ம இங்கே தலைமறைவாயோ வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ இப்போ என்ன ஊருக்கு கூட்டு போறியா இல்லை நீ ராஜுவை எப்படிலாம் கொண்டன்னு சொல்லிட்டு ஊர்க்காரன் கிட்ட சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி ஷோபா இந்த புவனேஷை மிரட்டியிருக்கா. இது வேலைக்காகாது, இவளை விட்டா நம்மளை போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் இந்த புவனேஷ் தான் ஷோபாவை பிடிச்சி தள்ளி விட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான். இப்படி ஷோபாவும் இறந்ததுக்கப்புறம் ஷோபாவுடைய குழந்தைங்களான 8 வயசு பையன், அந்த 4 வயசு சின்ன பொண்ணு, அந்த குழந்தைங்கள அந்த வீட்டிலே அப்படியே அபேண்டனாக விட்டு ராத்திரியோட ராத்திரியா அந்த ஊரை விட்டு போக ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி ஷோபாவுடைய பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்க அந்த காட்டுப்பகுதி கொண்டு போகும்போது ஊருக்காரங்க அந்த வழியாக வர பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த அந்த கிணத்து மேலே உட்கார வச்சு மறைமுகமாக இவனும் மறைச்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷோபாவுடைய உடல் கிணத்து மேலேருந்து தவறி கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கு. அப்படியே விட்டு இவன் திரும்ப வீட்டுக்கு வந்து பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது சின்ன பொண்ணு மீனு கண்முழிச்சிக்கிறா. அவன் நேரா இந்த புவனேஷ் கிட்ட வந்து, அப்பா எனக்கு பசிக்குது, அம்மா எங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவனுக்கு என்ன பண்றதே தெரியாம அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு 2 பசங்களும் எந்திரிச்சிடறாங்க. 2 பசங்களும் எந்திரிச்சதுமே அம்மா எங்கன்ற மாதிரி கேட்க, அம்மா பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க, வாங்க நம்ம அம்மா கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த 2 குழந்தைங்களும் கூட்டிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்கான். அப்படி ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு வந்ததும் அந்த 2 குழந்தைங்களையும் தான் கூட வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மும்பை போகிற ட்ரெயினில் யாருக்கும் தெரியாமல் ஏற்றி விட்டு, பசங்களா நான் உங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் ட்ரெயின்குள்ளே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களையும் அந்த ட்ரெயின்லேயே தவிக்க விட்டு இவன் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். இப்படி உண்மையிலே என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இந்த கதையை கேட்டதும் மனசுடைஞ்சு போயிடுறாரு. அந்த புவனேஷை போட்டு பயங்கரமாக தாக்கிட்டு அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளே தள்ளிடுறாங்க. என்னதான் இந்த கேஸ் க்ளோஸ் ஆனாலும் நம்ம ஹீரோக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருக்க ஒரே விஷயம், அந்த 2 குழந்தைங்க எங்கே போயிருக்கோம், இந்த மோசமான உலகத்தில் என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு ட்ரெயினில் தன்னுடைய தங்கச்சியை அவன் தொலைச்சிருக்கான். அதே நிலைமை தான் அந்த 2 குழந்தைங்களுக்கும். எப்படியாவது அந்த 2 குழந்தைங்களையும் தேடி கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னதான் இந்த கேஸ் க்ளோஸ் ஆனாலும் அந்த குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போறாரு. இவர் கூட பல வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க ஹெட் கான்ஸ்டபிளான ஜாய் அவரும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த குழந்தைங்களை தேடி போறாங்க. அப்படி தேடி போகும்போது தான் இந்த புவனேஷ் ஏற்றி விட்ட அந்த ட்ரெயின் மும்பை போயிருக்கு. மும்பையில் இருக்க சில கிரிமினல்ஸ் இப்படி ஆள் ஆதரவற்று கிடக்கக்கூடிய குழந்தைங்களை தூக்கிட்டு தாராவியில் இருக்க ஒரு மோசமான ஏரியாவுக்கு தான் கூட்டு போயிருக்காங்கன்ற தகவல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மும்பை போய் சேர்றாரு. அப்படி மும்பை போனதும் அங்கே இருக்க ஸ்டேஷனில் போயிட்டு தாராவியில் இருக்க அந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே போயிட்டு சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த ஏரியாவுக்குள்ளே போலீஸ்காரங்க போகிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, ஏன்னா அங்கே இருக்கவங்கலாம் பெரிய பெரிய கிரிமினல்ஸ், அவ்வளோ ஈஸியாக நம்மள உள்ள விடவே மாட்டாங்க, நீங்கள் வேற சவுத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மும்பை போலீஸ் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி அந்த தாராவி ஏரியா கூட்டு போகிறாங்க. அங்கே போனதும் குறிப்பாக குழந்தைங்களை வச்சு பல இல்லீகல் சைல்ட் டிராஃபிக்கிங் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கிரிமினல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தான் உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனால் நிறைய கைவிடப்பட்ட குழந்தைகள். அந்த குழந்தைங்களை பார்க்கும் போதெல்லாம் ஹீரோவால் தாங்க முடியல. இந்தியாவில் இத்தனை குழந்தைங்க கைவிடப்பட்டிருக்காங்களா? இந்த குழந்தைங்களாம் மோசமான கிரிமினல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் வளர்ந்தாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்படி பல யோசனைகளோட இவர் தேடி வந்து அந்த 2 குழந்தைகளை தேடி போறாரு. அப்படி தேடி போனா சமீபத்தில் ஸ்டேஷன்ல கைவிடப்பட்டு கிடந்த குழந்தைகளை கூட்டு வந்த அந்த மொத்த குழந்தைங்க இருக்கக்கூடிய அறைக்குள்ள போறாங்க. உள்ள போனா கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 50 குழந்தைங்களோட முகத்திலையும் அவ்வளோ ஒரு ஏக்கம். இவங்க எல்லாரும் எங்கேயோ ஏதோ ஒரு வகையில மிஸ் ஆகி இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த 50 குழந்தைங்களுக்கு மத்தியில இவர் தேடி வந்த தேவா அண்ட் மீனுன்ற அந்த 2 சின்ன குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே போறாரு. அப்போ அந்த 50 குழந்தைங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு குட்டி பையனுடைய குரல், மீனு சாப்பிடு மீனு, அம்மா கண்டிப்பா நம்மளை தேடி வருவாங்க, நீ பயப்படாம சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கான். அந்த குரலை கேட்டதுமே குழந்தைங்களை விலக்கி விட்டு யாருன்னு போய் பார்த்தா அது ஷோபாவோடைய
2 குழந்தைங்களான தேவான் மீனு. ஃபைனலாக நம்ம ஹீரோ அந்த குழந்தைங்கள கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கே அந்த மீனுன்ற அந்த குட்டி பொண்ணை பார்க்கும்போது சின்ன வயசில் நம்ம ஹீரோ ட்ரெயினில் அவர் தொலைச்ச அவருடைய தங்கச்சியே திரும்ப கண்டுபிடிச்ச மாதிரி பயங்கரமாக எமோஷனாக வராரு. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 2 குழந்தைங்களை கூட்டிட்டு ரிட்டர்ன் இவருடைய சொந்த ஊருக்கு வராரு. அப்படியே அந்த ஊருக்கு வந்து இறங்கும்போது இவங்க ஸ்டேஷன் வாசல்ல மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே கூஞ்சிருக்கு. அங்கே ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த குழந்தைங்களை மீட்டு கொண்டு வந்துட்டாருன்ற மாதிரி எல்லாரும் பயங்கர ஹாப்பி. டிபார்ட்மெண்ட்ல இது ஒரு பெரிய நியூஸ் ஆகுது. குழந்தைய மீட்ட கையோட இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. படம் முடிஞ்சதும் என் கிரெடிட் சீனில் கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்திருக்கு. அப்போ இருந்த கேரளா போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணி அப்பா அம்மா 2 பேரையும் இழந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த அந்த குழந்தைங்கள இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர் தான் போயிட்டு மீட்டு கொண்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கான எதிர்காலத்தையே இவர் தான் உருவாக்கி கொடுத்துருக்காரு. இன்னைக்கும் அந்த குழந்தைங்களுடைய வாழ்வாதாரம், படிப்பு செலவு, இப்படி எல்லாத்தையுமே அந்த நிஜ போலீஸ் ஆஃபீஸர் தான் பார்த்துக்கிறாருன்ற மாதிரி வேர்டிங்ஸில் போடுறாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு கைவிடப்பட்ட குழந்தைங்களுக்கு பின்னாடி இப்படி பல சோக கதைகள் இருக்கலான்ற மாதிரி கதையை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த உயிர்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களாலும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.